இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் சரி இப்போ கதை கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெளிவாக தெரியுது. ஒரு பக்கம் தங்கமயில வீட்டுக்கு கூட்டுற போகிறாங்க. தங்கமயில் கல்யாணத்துக்குள்ளார 1000 பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த மீனா கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களே இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. சக்திவேல் தான் அதுக்கு காரணங்கிறத சொல்லிடுவாங்க. அதே தான் அவங்க தெளிவாக சொல்லியாச்சு. இந்த விஷயம் இப்போதைக்கு மீனா செந்தில்கிட்ட சொல்லி செந்திலுக்கும் மீனாவுக்கு மட்டும் தெரியுது. கதிருக்கு தெரிய வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா கதிர் கோவப்படுவாருங்கிறது ஒன்று, கதிர் ராஜிக்கிட்ட கோவப்படுவாருங்கிறதுன்னு ஒன்று. ராஜி இந்த வீட்டில் தான் இவர் வாழ்ந்தாகணும். இப்போ அவங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை சங்கடத்தை தான் அந்த குடும்பம் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி இவங்களே மெச்சூர்டாக திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி சக்திவேலுக்கும் முத்திவேலுக்கும் கவலையே இல்லை. நம்ம பொண்ணு அங்கே போயிட்டா அப்படிங்கிற கோபத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் தான் இருக்காங்க. இப்போ தங்கமயில் வீட்டுக்கு போய் இவங்க முதல்ல பார்க்கறது, அப்போ குழலியெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. குழலியை கூப்பிட்டு போயிட்டு அங்கே அந்த பொண்ணோட தங்கச்சி என்ன பேர் சொன்னாங்க, ஏதோ பொற்சுடரோ ஏதோ பேர் சொன்னாங்க, முத்துச்சுடர் அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறது, புது புது கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவங்களுக்கு நான் விருப்பமே இல்லை தங்கமயிலுக்குங்கிறதும், அதுக்கு பிறகு எல்லாரும் நல்ல பையன் நல்ல குடும்பம் இது செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறதும், அதுக்கு நடுவில் சக்திவேல் இந்த குடும்பத்துக்கிட்ட எப்படியாச்சும் அப்ரோச் பண்ணி இந்த கல்யாணத்தை கெடுக்கலான்னு ட்ரை பண்ண அவங்க ஆனால் விடாப்படியாக இருக்க, அதே சமயத்தை இவங்க கெடுக்கிறாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிற விஷயம் எங்கள் கதிருக்கு தெரிஞ்சு கதிர் சண்டைக்கு போக, அதுக்கப்புறம் பாண்டியன் கோவப்பட, அந்த மாதிரி எல்லா கலவரங்களும் நடக்க கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபத்தை ராஜிக்கிட்ட இவர் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கதிர் ராஜிக்கிட்ட கோபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டோட நைட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு காலேஜுக்கு அடுத்த நாள் லீவ் வேறு போட்டு 2000 ரூபாய் காசை கொடுத்து இனிமேல் எங்கள் அப்பாட்ட காசு கேட்க வேணாம், கேட்டால் அவர் ஒன்று கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு, அவருக்கும் கஷ்டம் தானே, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், நான் உனக்கு என்ன பண்ண முடியுமா பண்ணுறேன், யார்ட்டையும் எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னா இவங்க அந்த காசை வேணான்னு தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முதல்ல எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சா கூட இவர் கொஞ்சம் திமிர் பேச்செல்லாம் பேசி நைட்டெல்லாம் தூங்காமல் வந்திருக்கேன், போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்ல அதில் ஒரே குட்டி கலாட்டாக்கள்லாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு பிறகு தான் அவங்க வெளில போய் அது ஒரு நாய் துரத்துறதுன்னு கூட ஓடி காசு எடுக்கிறது, அதை பார்த்து கோமதி மீனாவும் கிண்டல் பண்ணுறது, உள்ளேருந்து கதிர் சிரிக்கிறதுன்னு எல்லா விஷயமும் நடந்ததுக்கு பிறகு இப்போ நிஜமாவே ராஜி மனசில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த கதிர் மேலே ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாற்றமே ஏற்பட்டு நல்ல பையன், அவன் நல்ல பையனாக தான் இருக்கான், நல்ல பாசமாக இருக்கான், இந்த குடும்பத்துக்காக எல்லாமே செய்யணுங்கிற மாதிரி இருக்கான். இவங்கெல்லாம் நம்ம எதிர் வீட்டிலேருந்து இந்த குடும்பத்தை பற்றி சொன்ன மாதிரி ஒன்றும் மோசமான குடும்பம் இவங்க இல்லைங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த குடும்பத்தில் எல்லாருமே இவங்க மேலே பாசமாக இருக்கிறதுலேருந்து எல்லாமே. ஸோ இந்த குடும்பத்தை பிடிச்சி ரசிக்க ஆரம்பித்து இவங்களுக்குள்ளார ஒரு அன்பு லைட்டாக கதிர் மேலே இவங்களுக்கு வர ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் தான் பார்த்தா உண்மைகள் தெரிய வரப்போகுது. சக்திவேல் தான் கெடுத்து விடுறார் கல்யாணத்தை அப்படின்னு தெரிய ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டை தேவையில்லாமல் ராஜிக்கு இதனால பழிபாவமாகி என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும் நான் பேசாமல் உண்மையை சொல்லிட்டு என் வீட்டுக்கே போயிடறேன், என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு அவங்க கெஞ்சது. பேசாமல் நான் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு கோமதி சொல்கிறதுன்னு பல கலவரங்கள் நடக்க போகுது. எல்லா கலவரங்களுக்கும் பிறகு எப்படியோ தங்கமயில் கல்யாணம் நடந்து முடிய போகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியல்